எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து, புளி, ஜீரகம், மிளகு, வெந்தயம், கொஞ்சமா எள்ளு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம எடுத்துதான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து காய வச்சிருக்கேன். இன்னைக்கு கருவேப்பிலை சாதம் பொடி தான் நம்ம பார்க்க போறோம். கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்து நம்ம காய வச்சிருக்கலாம்.